ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்பு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை அவர் பிறந்தநாள் நல்லமாக திட்ட மாட்டார்னு சொன்னாரே தவிர பாராட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை சும்மா வேறு லெவலில் பாராட்டுறாருங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி செஞ்ச காரியம் அப்படிங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்ம விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி தான் சமைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மைன்றது உங்களுக்கும் எனக்கு நல்லா தெரியும். நம்முடைய மல்லி மேலே பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிளகாத்தூள் உப்பு போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்முடைய மல்லி தடுத்து நிறுத்தி இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாத பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இவங்க தான் சமைச்சதுன்னு சொல்லி பரிமாறுறாங்க. பரிமாறி எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாடை ஆஹா ஓஹோன்னு மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட ஒரே வயலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக அக்கா செய்யலையோ, அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது, அவளே ஒரு தற்கூரி அப்படின்றா, அவளுக்கு இவ்வளோ அழகாக இவ்வளோ நல்லா சமைக்க தெரியாது, இது கண்டிப்பாக மல்லியோட சமையல் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே சாப்பிட வச்சு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்பி வச்சுறாங்க. அனுப்பி வச்சுட்டவரம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி போயிட்டு மல்லிக்கிட்ட போயிட்டு எதுக்காக மல்லி நான் சமைச்சேன்னு நீ விஜய் கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இதில் ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி, அதாவது விஜய் பாராட்டிட்டாரு. பாராட்டிட்டு இந்த ராஜேஸ்வரியை பாராட்டின பாரம் பார்த்தீங்கன்னா நான் மல்லிக்கிட்ட போயிட்டு என்னடி நீ சமைச்சத நான் சமைச்சேன்னு சொல்கிறேன், இதில் ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு இல்லை, எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுகிறேன், உங்களை மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் மற்றவங்களை பழி வாங்குற எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி, எப்படியோ நான் தான் சமைச்சேன்றதை நீங்களாவது சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு நையாண்டியாக அந்த ராஜேஸ்வரி கேலி பண்ணுற மாதிரி நம்மளுடைய மல்லி செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பயங்கர கடுப்பாகிறாங்க. இவ்வளோ ஏதாவது பண்ணி ஆகணும், போயிட்டு எங்கேயாவது போகிறது, எங்கேயாவது போய் தெருவில் போய் பிச்சை எடுக்கிறதுன்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை கூப்பிட்றாங்க. மல்லியை கூப்பிட்டு என்ன மல்லி உண்மையெல்லாம் மறைச்சிக்கிறே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி, என்ன உண்மைங்க, நான் எதுவும் பொய் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு, உன் கையால் மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்க முடியுன்றது எனக்கு தெரியும், என் அக்காவாலெல்லாம் வாய்ப்பே இல்லை, எதுக்காக நீ சமைச்ச சாப்பாட்டை அதாவது என் அக்கா சமைச்சு தான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, நீ எல்லாம் நானே செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா கிரெடிட்டும் எனக்கே நல்லா இருக்காதில்ல, அதனால தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்கள் அக்காவை கொஞ்சம் உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க தான் உங்களுடைய பர்த்டேக்காக மெனக்கெட்டு சமைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களுமே சாப்பிட்டு உங்கள் அக்காவை பாராட்டினாங்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் மல்லி நான் என் மனசார பாராட்டுறேன், உண்மையிலே நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதோ, உண்மையிலே உன் சாப்பாடு வேற லெவலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளுறாருங்க. அந்த புகழ்ச்சிக்கு நம்முடைய மல்லியோட இகழ்ச்சி சொல்லவே முடியலைங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.